நம்முடைய நாளைய தலைமுறை பிஞ்சு குழந்தைங்க மனசுல நல்லதை விதைக்கணும், நஞ்சு விதைக்க கூடாது. நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குடியில் பிறந்த ஒரு வாய்ச்சொல். ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மன்னர்கள் இருக்காங்கல்ல, அதுல விஜய ரங்கநாத சேதுபதி ஒரு மன்னர். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை, மூத்த வேறு சிவகாமி நாச்சியா, இளைய வேறு ராஜலட்சுமி நாச்சியா. 2 பிள்ளைகளும் பெரிய பிள்ளை ஆகி போச்சு. கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அப்பா விரும்புறாரு. தாய் இல்லாம வளர்த்த பிள்ளைங்க. அவருக்கு தங்கச்சி மகன் ஒருத்தர் இருந்தார். விஜய ரங்கநாத சேதுபதி மன்னருடைய தங்கச்சி மகன் தண்டபாணி தேவர். அந்த தண்டபாணி கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு இளைய மகளை கூப்பிட்டு கேட்கிறாரு ராஜலட்சுமியை. அவ சொன்னா, அப்பா என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட நம்ம அக்கா சிவகாமி தான் அவளை விரும்புறா, அதனால அக்கா கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டா. 2 பிள்ளையும் கட்டி கொடுத்தாரு. 2 பிள்ளையும் கல்யாணம் பண்ணி ராமேஸ்வரத்துல குடும்பத்தை வச்சுட்டு மாமனார் ஒப்படைச்சிட்டாரு. ராமேஸ்வரம் கட்டுப்பாடு, ராமநாத சுவாமி கட்டுப்பாடு எல்லாம் உங்க நிர்வாகத்துல இருக்கட்டும். மாப்பிள பாத்துக்கங்க, ராமநாதபுரத்துல இருக்கணும். அந்த காலத்துல ராமேஸ்வரம் போகணும்னா பாலம் கட்டல, படகுல தான் போகணும், படகுல தான் வரணும். இப்போ ஒரு நாள் அந்த படகுல போற வர ஆளுகள்ட்ட கோயில் பராமரிப்பு செலவுக்காக மருமகன் தண்டபாணி தேவர் 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண உத்தரவு போட்டாச்சு. இது நடைமுறைக்கு வந்துருச்சு. ஒரு நாள் வடக்கே இருந்து ஒரு ஐயர் வந்தார். அந்தனர் அவர் வந்து படகுல ஏறி உட்கார போக 25 பைசா காசு கேட்க இல்லையேன்னு மறுக்க. இல்லைன்னா அவர்கிட்ட உண்மையிலே காசு இல்ல. ஐயா என்கிட்ட காசு இல்லையான்னு சொன்னா, காசு இல்லைன்னா கூட்டிட்டு போக முடியாது இறக்கி விட்டாங்க. அவருக்கு ரொம்ப வருத்தம், 25 காசுக்காக கூட்டி போக மாட்டேங்குது அப்படின்னு. சரி, இந்த நாடு யாரோட பொறுப்புல இருக்குன்னு விசாரிக்கிறாரு. ராமநாதபுரம் சமஸ்தானம். நேரா மன்னர் அரண்மனைக்கு போனாரு. மன்னரை பார்த்தாரு. மன்னரை பார்த்து ஒரு வணக்கம் வச்சுட்டு, ஐயா நான் வடக்கே இருந்து வர்றேன், என்ன இந்த படகுல கூட்டிட்டு போயிட்டு கூட்டியாந்து விட சொல்லுங்க. சாமி கும்பிடணும், காசு 25 காசு என்கிட்ட இல்லைன்னு சொல்ல. மன்னருக்கு பத்தா விஷயம் புரியுது. என்னையா சொல்றாருன்னு காவலாளிகளை கேட்க, காவலாளிகள் சொன்னாங்க, உங்க மாப்பிள்ள 25 பைசா கட்டணம் வசூல் பண்றாருன்னு சொல்ல. ஏன்டா இவ்வளவு நாளா சொல்லாம விட்டியன்னு கோவப்படுறாரு. அதுக்கு காவலாளி சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்க மாமனாரா அவர் உங்க மருமையை இதுல நிறுத்த நாங்க தலையிட்டோம். இப்படித்தான் கெட்டுச்சு இந்த நாடு. இன்னைக்கு இருக்க நிலைமை என்ன? சொந்த வந்தன் சாதி சனா மக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி மாமே மச்சான்னு சொல்லியே உருப்படாம போச்சுனா. அன்னைக்கு அவர் சொன்னார் பாருங்க, அடுத்த வார்த்தை, மாமனாவது மருமையனாவது கைது பண்ண சொல்லி உத்தரவு. குற்றவாளி கூண்டுல மருமகன், நீதிபதி மாமனாரு. தகவல் அக்காவுக்கு தங்கச்சிக்கு மறக்குது. சிவகாமி நாச்சியாரும் ராஜலட்சுமி நாச்சியாரும் 2 பேரும் பல்லக்கில் புறப்பட்டு புருஷ முகத்தை பார்த்தலாம் ராமநாதபுரத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ராமேஸ்வரத்துல இருந்து இங்க விசாரணை தொடங்குது. குற்றவாளி மாப்பிள்ள, நீதிபதி மாமனாரு விசாரிக்கிறாரு. உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. கோயிலுக்கு வந்த யாத்திரியர்கள்ட்ட 25 பைசா கட்டணம் வசூல் பண்ணதா சொல்றாங்களே, என்ன சொல்றான்னு கேட்டாரு. நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம் சரின்னாரு. ஆமான்ட்டாரு, மறுக்கலையா. இப்பெல்லாம் சொல்லிப்பாரு, இவெல்லாம் சொல்லிவிட்டு 1000 சத்தியம் பண்றேன். தமிழ்நாட்டில் தமிழுக்கு வேலையில குடமுழுக்கு பண்றாங்க. திருப்பரங்குன்றதுல தமிழ் ஓதுவார்கள் உள்ள போக முடியல, பூணூல் போட்டவே ரவுடியா மாறுறேன். எங்க போய் சொல்ல, அதை பத்தி பேச ஒருத்தருக்கும் துப்பு இல்லை. ஆனா பாரு, சமஸ்தான மன்னர் சொன்னாரு, அவன் உண்மையை சொன்ன, நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருக்கலாம். நீ செய்தது சிவ துரோகம், சிவனுக்கே துரோகம் செய்து விட்டாய், உனக்கு மரண தண்டனை என்று தன் மருமகனுக்கே நீதி வழங்கி தலையை வெட்ட உத்தரவு. தலையை வெட்டியாச்சு. தகவல் அக்காவுக்கு தங்கச்சிக்கும் போது, அக்கா என்ன பண்ணா, பல்லக்க விட்டு கீழே இறங்கி அங்கே தீ மூட்டி உயிர் விட்டா. அதே ராமேஸ்வரத்தில் அக்கா மடம். தங்கச்சிக்கு தகவல் தெரியுது, அவளும் பல்லக்க விட்டு அங்கே தீ மூட்டி உயிர் விட்டா. அதான் தங்கச்சி மடம். அக்காவும் தங்கச்சியும் தீ குளிச்சு இறந்த இடத்துல மடம் கட்டி சோறு போட்டாரு. அதுதான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம் தங்கச்சி மடம்ங்கிற பேர். இன்னைக்கு மடமும் இல்ல மரமும் இல்ல, பேர் மட்டும்தான் இருக்கு. எல்லாம் சாலை விரிவாக்கத்துல எடுத்துட்டாங்க. சரி, அது போட்டோம். ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா? 2 பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை விட இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் சத்தியமும் தர்மமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன் மருமகனுக்கே நீதி வழங்கிய நீதிமான் விஜய ரங்கநாத சேதுபதி மன்னர். அவர் பெருமை என்னன்றா சொல்றது? என்ன சொல்றது?